ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு, சாப்பிட்டுட்டு மார்க்கெட் கிளம்பியாச்சு. ஏன்னா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா காலியாயிடுச்சு. வாங்கி ஸ்டாக் வச்சிடலாம் அப்படின்னு. எப்பயுமே மார்க்கெட் வரேன்னு வைங்க, 11:30க்குள்ள வந்துரணும். இல்லாட்டா அட்லீஸ்ட் 11:00க்குள்ள. அப்பதான் வந்து ஃப்ரெஷ்ஷா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே கிடைக்கும். நம்ம லேட்டா வந்துட்டோம் அப்படின்னா, எல்லாமே சேல்ஸ் ஆயிடும். நல்ல வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்லாம் இருக்காது. அதனால சீக்கிரமாவே வந்து வெஜிடபிள்ஸ் மட்டும் வாங்கிட்டேன். ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் வாங்குனேன். ஏன்னா மழை டைம் அப்படிங்கிறதுனால பசங்களுக்கு வந்து ஒத்துக்கிறாது. சளி பிடிக்கும். அதனால. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, பையன் வஹாப் வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டான். சரி, ஓகே, அவனுக்கு ஏதாவது வாங்கி குடுக்கலாம் அப்படின்னு பேக்கரிக்கு வந்திருந்தேன். இங்க பார்த்தீங்கன்னா, வந்ததுக்கப்புறம் அவன் ஏதாவது வாங்கிக்கோன்னு சொல்லி கேட்டா, பேக்கரியில பார்த்துட்டே இருந்தான். அவனுக்கு என்ன வாங்குறதுன்னு ஒரு முடிவுக்கே வர முடியல. இது வாங்கலாமா, அது வாங்கலாமான்னு யோசிச்சுட்டே இருந்தான். டக்குன்னு சொல்லு, டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போணும் அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லு சொல்லுன்னு கேட்கவும், ஃபைனலா எல்லா கேக்கையும் பார்த்துட்டு ஒரு கேக்கு முடிவு பண்ணி சாக்லேட் கேக் வாங்கி தாங்கன்ட்டு சொன்னான். ஓகேன்னு கேக் வாங்கி அவனுக்கு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோனே வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் மண்ணா இருந்தது. கிளீன் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில வைக்க வேண்டியதெல்லாம் வந்து வச்சுட்டு, லஞ்ச் ஒர்க் பண்றதுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா காரசாரமா ரசம் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா, நல்ல குளிரா இருக்கு. பசங்களுக்கும் கோல்டு, எனக்குமே லைட்டா கோல்டு இருந்துச்சு. இந்த டைம்ல எங்களுக்கு ரொம்ப இந்த தக்காளி ரசம் பிடிக்கும். புளி ஊத்தி வைக்கிறத விட, இந்த தக்காளி ரசம் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அத பண்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த தக்காளி ரசம் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, தக்காளி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையும் வந்து நல்லா பொடியா நறுக்கிட்டு, கையில வந்து எந்த அளவுக்கு நல்லா வந்து பெசைய முடியுமோ, அந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கரைச்சுக்கோங்க. கரைச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க எந்த அளவுக்கு ரசம் வைப்பீங்களோ, அதுக்கு தேவையான அளவு தண்ணிய இதிலேயே ஊத்திட்டு, திருப்பியும் வந்து நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மசாலா அரைச்சுக்கலாம். இதுக்கு வந்து காஞ்ச மிளகா, பூண்டு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொரப்பா தண்ணி ஊத்தாம அரைச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த ரசம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா பண்ணலாம்? உருளைக்கிழங்கு இருந்துச்சு, அத பொரிச்சிடலாம்னு நெனச்சேன். ஃபைனலா வந்து எண்ணெய் ஊத்திட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்ல, அத லோ ஃப்ளேம்ல வச்சு 1 நிமிஷம் போல மிக்ஸ் பண்ணிட்டு, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த தக்காளி, கொத்தமல்லி இது இருக்குல்ல, அதையுமே ஊத்திட்டு, தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சுட்டோம் அப்டின்னா, இது வந்து கொதிக்க விடாம லைட்டா இந்த மாரி நொர பொங்கி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா, சூப்பரா வந்து தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரசம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். பண்றதுமே ரொம்ப ஈஸி தான். டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு தான் பொரிக்கலான்னு நெனச்சிட்டு இருந்தேன். பசங்க வந்து சிக்கன் கேட்டதுனால, சரி ஓகே அப்படின்னு கடைக்கு அனுப்பிச்சு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். எப்பயுமே வந்து நான் அந்த சிக்கன் கடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கன் 65 மசாலா விப்பாங்க. அது ஒரு தடவ வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன்னா, ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அதனால எப்பயுமே அது இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வந்துருவேன். ஆனா, அந்த மசாலாவோடயே சேர்த்து பார்த்தீங்கன்னா, நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் 65 மசாலா, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, தயிர், கார்ன்ஃப்ளவர் இது எல்லாமே போட்டுப்பேன். லெமன் ஜூஸுமே சேர்த்துருவேன். ஏன்னா, அது கொஞ்சம் நல்லா ஸ்பைஸப்பா இருக்கட்டும் அப்படின்னு. அத மிக்ஸ் பண்ணிட்டு, அத ஓரமா வச்சுட்டேன். அது ஊறட்டும். அதுக்கப்புறம் அத ஃப்ரை பண்ணி குடுத்துடலான்னு. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து காலியா போச்சு வீட்ல. அதனால கடையிலேயே வாங்கி வந்து நான் செஞ்சுட்டுருந்தேன். ஃபைனலா அத இன்னைக்கு அரைச்சிடலாம். இல்ல டிலே பண்ணிட்டே இருந்தோம்னா, அப்படியே போயிட்டே இருக்கும் அப்படின்னு, இஞ்சி வாங்கிட்டு வந்து பூண்டுமே பசங்க உரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இஞ்சி வந்து நல்லா மண்ணா இருந்துச்சு. அத வாஷ் பண்ணி ஊற வச்சிருந்தேன். தோல நீக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும்ன்ட்டு. இன்னொன்னு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து ஓடிஜி வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. கேக் பண்ணலான்னு எடுத்தேன்னா, பார்த்தா சரியான சவுண்டு. டக்குனு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் பயந்துட்டேன். அதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு, அத ஆனே பண்ணல. பார்த்தா ஒரு மாரி புகை ஸ்மெல் வந்துச்சு. எரியிற வாடை இருந்துச்சு. அதனால அத கொண்டுகிட்டு வந்து உடனே வந்து நான் கடைக்கு வாரண்டி இருந்ததுனால போயிட்டேன். அங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அத சர்வீஸ் பண்ணி கேட்டிருந்தேன். பட் சர்வீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா வாரண்டி இருந்ததுனால வந்து மாத்தி குடுக்கலாமான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. ஃபைனலா அந்த வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்துட்டேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.